2 ஆன்சர் தாங்க வரும் இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஒன்றும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்காது. நம்ம இந்த மாஸ்டர்ஸ் சொல்லலாம், மாஸ்டர் ஃபில்ம் மேக்கர்ஸ், மாஸ்டர் ஃபில்ம் சின்ன சின்னது தான், ஆனால் அது சென்ஸ். எத்தனை டேக்குங்க அவங்க அடி வாங்கினாங்க? அது தான் ஒரு 7 நாள். 7 நாள். ஸோ அவர் எடுத்த கான்சியஸான எடுத்த ஒவ்வொரு டிசிஷனும் எக்ஸாக்டாக 100% போய் சேர்ந்துருக்கு. ஒன்று கண்ணே பண்ண நினைச்சது போய் கண்ணே ஆயிடுச்சுல, அதான் சக்ஸஸ். நீங்க காஸ்ட் இது என்ன சொல்றது, காஸ்ட் குளோரிஃபிகேஷன்லாம் பண்ணவே முடியாது. அடிச்சு ஓட விட்டு சினிமாவே 2 ரஞ்சித் கொடுத்துருக்கு. அழகுங்க. கதையை எப்படி வேணா எக்ஸிக்யூட் பண்ணலாங்க, இவர மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணலாம், யார் மாதிரி வேணா எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆனால் எதை கதையாக பண்ணணுங்கிறது தான் நீங்கள் யாருங்கிறது. எனக்கு எப்படி இருக்குன்னா, இவர் படம் பார்த்தோன்னே ஒரு மார்டின் ஸ்கார்சி இங்கே என் பக்கத்தில் இருந்தாருன்னா நான் எப்படி பேசுவேன்? அவர் போட்டு பாட்டுருப்பாரு, உமால இதான்டா சினிமா அப்படின்னு. பிடிக்கலன்னு சொன்னவனும் சும்மா போகல கண்ணப்படம் திட்டிருக்கேன். பட்டுக்காளி வந்து ஒரு 19 ஃபெஸ்டிவல்ஸில் இது வரைக்கும் இதாக இருக்குது. ஒவ்வொரு ஃபெஸ்டிவல்ஸ்லேருந்து ஒரு $500 $1000 வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுற ஃபீஸே கொடுப்போம். அது ஃபெஸ்டிவல்ல எடுக்க முடியும். ஃபெஸ்டிவல்ல நீ கமர்ஷியலி சக்ஸஸ் ஆக முடியும், எல்லாருமே பண்ண முடியும். நீங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. நீங்கள் ஃபெஸ்டிவல் ஃபிலிம் பண்ணுறீங்க, ஐயோ அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வறுமையிலிருந்து இந்த காசு போனால் போகட்டும்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் இல்லை. நீங்கள் பக்கா பிஸ்னஸ் மேனாவே ஃபெஸ்டிவல் ஃபிலிம் பண்ண முடியும். இல்லை, அந்த ஃப்ரீடம் ஆஃப் த ஃபில்ம் மேக்கர் நான் ஃபீல் பண்ண படத்தில் அது எனக்கு ரொம்ப அது பொறாமப்பட்டேன். இல்லை, அது ஏன் வச்சிருக்கோன்னு ஒன்றுத்துக்கும் ஒரு பர்பஸ் வச்சுருக்காரு. எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ். அது வந்து கதைக்கோ அல்லது வந்து ஐடியாவோ கண்டென்ட்டோ சைக்கலாஜிக்கல் மேட்டரோ அதை தாண்டி கமர்ஷியலுக்காகவும் அவ்வளோ பிளான் பண்ணியிருக்காரு. அவ்வளோ கரெக்டாக இதுக்கு மேலே இந்த இடத்துல இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்தால் தான் கமர்ஷியலாக நல்லா. டென்ஷன் பில்டிங் இருந்ததுனால தான் நான் ஹுக்டாக படம் பார்க்குறேன், இல்லைனா நான் பார்த்துருக்க மாட்டேன். இது 2 ஆன்சர் தாங்க வரும் இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஒன்றும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்காது. அதனால தான் 50-50 நான் சொன்னேன். ஒன்று இந்த படம் வந்து பிடிச்சா வேற மாதிரி பிடிச்சிரும், இல்லைன்னா பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அது சொன்னாங்களா, யாராவது சூரி சார் நல்லா நடிக்கல அப்படின்னு சொன்னாங்களா? யாராவது ஒரு பெர்ஃபார்மன்ஸை குறை சொன்னாங்களா? யாராவது பெர்ஃபார்மன்ஸை சொல்லாமல் இருந்தாங்களா? அல்லது எந்த ஆக்டர் வேணால் எடுத்துக்கோங்க, இன்க்ளூடிங் அந்த சின்ன பையன் வரைக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு தானே சொன்னாங்களே தவிர யாராவது பர்ஃபார்ம் பண்ணலை, இது நல்லா இல்லை அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? அல்லது மியூசிக் இல்லாமல் இருந்தது நல்லா இல்லை அப்படின்னு யாராவது சொன்னாங்க? ஸோ அவர் எடுத்த கான்சியஸான எடுத்த ஒவ்வொரு டிசிஷனும் எக்ஸாக்டாக 100% போய் சேர்ந்துருக்கு. ஒன்று கண்ணே பண்ண நினைச்சது போய் கண்ணே ஆயிடுச்சுல, அதான் சக்ஸஸ். இல்லை, அவர் சொன்னதாங்க, எந்த வித ஒரு அடல்ட்ரேஷனுமே இல்லாமல் பியூராக பெற்று எடுத்துட்டாப்புல. எனக்கு இன்னொன்று ஆட் பண்ணுறேன். எனக்கு வெளியில் வந்து சொல்கிற வரைக்கும் படத்தில் மியூசிக் இல்லைன்னு தெரியாது. போய் சொல்கிறேன், எனக்கு வந்து படத்தில் மியூசிக் இல்லை அப்படின்னு தான் நான் கேட்டேன். சூப்பர். அது வந்து சுரேன். ஆமாம் ஆமாம். ஆக்சுவலி எனக்கு அது நான் ரிகால் பண்ணுறேன். வேறு வெளில வந்து பார்க்கிங் லாட்டில் இல்லையா, இல்லை அப்படியே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இல்லை, இவருக்கு டீமே வந்து ரொம்ப பிரில்லியண்டான டீம். எனக்கு ரொம்ப நேரம் வரைக்கும் அந்த ஆட்டோ சவுண்டு வேற காதில் கட 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 கடன்னு ஓடிட்டே இருந்தது. அது ஆஃபும் பண்ண முடியாது, ஆஃப் பண்ணா திரும்ப ஸ்டார்ட் பண்றது ஒரு தலைவலி. அதில் கேளுங்க, அது எப்படி கரெக்டாக இதான் வந்து லைவ் சவுண்டு, ஓகேங்களா? நீங்கள் வந்து மாற்றலை, லைவ் சவுண்டு அப்படிங்கிறப்ப ஒரு வண்டியில் ஃபாலோ பண்ணி தானே போகிறாங்க. அந்த வண்டியோட சவுண்ட் இருக்கும்ல, அந்த வண்டியோட சவுண்டு எங்கே ஒன்று. 2வது, அது எப்படி கரெக்டாக அந்த ஆட்டோ பேசிங் மாறாமலே இருந்துச்சு, அதையும் சொல்லுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த படத்துக்கு சிங் சவுண்ட் வச்சதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, இப்போ நான் இங்கே உட்காந்து இப்படி பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பேஸ் வருது, ஒரு ரிதம் வருது இல்லை. நான் வண்டியில் போயிட்டே இருக்கும்போது பேசும்போது என்னோட ரிதம் அந்த இது இப்படி வரும்ல, இதை ஃபீல் பண்ணுறதுக்காக தான் சிங் சவுண்ட் பண்ணுது. இப்போ சுற்றி இருக்க எல்லா இடத்துலையும் இருக்க எங்கேயோ ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கிறத கூட போய் நம்ம ஆஃப் பண்ணிட்டு வந்துடுவோம். ஆனால் இங்கே டடன்னு அடிக்கும்ல, இதை நம்ம கேப்சர் பண்ணுறது இருக்குல்ல, இதுக்கு தான் நீங்க ஃபாலோ பண்ணீங்க ஒரு வெஹிக்கிள், அந்த வெஹிக்கிள் என்ன சவுண்ட் வரலாம்? அது ஏன்னா எலக்ட்ரிக் பைக், ஓகேவா? 2வது, ஐயா சொல்லுங்க, அது என்ன அந்த ஆட்டோ பேசிங் மாறாமலே இருக்கு, அது எப்படி அது ஒரே பேசிங்ல இருக்கு ஆட்டோ? சாரி, அது வந்து 40க்கு மேலே வந்தால் தான் டைலாக் வரணும்னு சொல்லிட்டோம். அது ஒரே பேஸ்ல மெயின்டைன் பண்ணிருக்காங்க பாருங்க. இப்போ உங்களுக்கு தெரியுது எவ்வளவு ரிஹர்சல் தேவைப்பட்டிருக்கு, எவ்வளவு டெக்னிக், டைரக்டரா அவர் எவ்வளவு எக்யூப்டா இருக்காரு பாருங்க. ஐடியாவா ஏங்க, அவர் பள்ளிக்கூடத்துக்கு போலன்னு சொல்லுவாருங்க, பள்ளிக்கூடம் படிக்கலன்னு சொல்லுவாரு அவரு. ஓகே, படிச்சிருக்காரு சினிமா. இதோட ஒரு ஈஸியஸ்ட் ஹேக் ஒருத்தனால எப்படிங்க யோசிக்க முடியும்? 40 மேல போனா தான் டைலாக்னு, அவ்வளவுதான். அப்ப அதனாலதான் உங்களுக்கு ஆட்டோ ஒரே பேசிங்ல இருக்கு. அந்த சவுண்ட் உங்களுக்கு டிராப்பாவோ அதிகமாவோ வேரியேஷனோ உங்களுக்கு வேற மூவ்மெண்ட் இருக்குல்ல. நம்ம சில இதுல வந்து உள்ள க்ளோஸ்ல இருக்கும்போது ஒரு மூவ்மெண்ட்ல இருக்கும், லேண்ட் ஸ்லோவா போயிட்டு இருக்கும், ஒய்டு ரொம்ப பைக்கிங் வேகமா போயிட்டு இருக்கும். அதுல இருக்கக்கூடாதுன்ட்டு 40க்கு மேல தான் எல்லாமே வந்துச்சு. நம்ம இந்த மாஸ்டர்ஸ் சொல்லலாம், மாஸ்டர் ஃபில்ம் மேக்கர்ஸ், மாஸ்டர் ஃபில்ம் மேக்கர். சின்னது தான், ஆனா சென்ஸ் அவ்வளோ டீடைலிங். இது வேணுங்கிறதுல ஒரு கவனம் செலுத்தி அந்த பாயிண்ட் மேல இவ்வளோ டீடைலிங்கான இந்த அந்த அந்த இந்த 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 எல்லா பாயிண்ட்ஸும் முக்கியம்னு கவனிக்கிறது இருக்குல்ல. அந்த மாடு கேளுங்க எப்படி பிடிச்சாருன்னு.
அந்த பொண்ணையும் மாடு எப்படி பிடிச்சாருன்னு அது வந்து இந்த சீனு இப்படி ஒரு சீனு இது நம்ம ஒன்று பண்ணணும்னால சின்ன வயசுலேருந்து அந்த ஒரு குழந்தையோட இருக்க ஒரு மாடு வேணும் அப்படின்னு ஆமாம் தேடினா அது சிவகங்கையில் இருக்குது. சிவகங்கையிலேருந்து இப்போ மாடு வெறிச்சிரும், அதோட இடத்துல இருந்து புது இடத்துக்கு கொண்டாந்தா கம்ஃபர்டபுளாக இருக்காது. அப்போ அந்த இடத்துக்கு அதோட ஸ்மெல்லுக்கு அது வந்து பழகணும். ஸோ அந்த மாடையும் கூட்டி வந்து ஒரு 7 நாள் வந்து அங்கே ஒரு இடத்துல தங்க வச்சு அந்த ஃபேமிலியும் கூட்டி வந்து தங்க வச்சு நம்ம ஆட்கள் எல்லாத்தையும் அது முன்னாடியே பார்க்க வச்சுக்கிட்டே இருந்து ஐயா என்னையா ஒரு சின்ன பயம் ஒன்று இருந்துச்சு, என்ன இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா கூட்டு வரா ஷூட்டிங் நடுவில் அது ஏதாவது இந்த பிள்ளை ஏதாவது ஸோ அந்த பிள்ளை அதோடய தான் ஆமா வளர்ந்து அது சின்ன வயசுல இருந்து அது அதோட மாடு அது ஆனால் ஏதோ ஒரு ஃப்ரேம்ல ஏதோ ஒன்று வைக்கிறாரு, ஏதோ அழகா இருக்கு, ஒரு நாய்க்குட்டி வந்துருச்சுங்கிறதுக்கு கண்டிப்பா அது வந்து யதார்த்தமாவோ ஏதோ வந்தது நல்லா இருக்குன்னு எடுத்துட்டு வர்ற அந்த கால் கயிறை கழட்டிட்டு போற வரைக்கும் யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் ரோலா எவ்வளவு நேரம் ரோல் ஆச்சு? காத்து இருக்கிறது தான் எனக்கு அந்த எக்ஸாக்டா நம்ம அது வர வரைக்கும் காத்து இருக்கிறது அது எடுத்துக்கிட்டே இருக்கும். இன்னொன்னு தெரியுங்களா, சேம் எக்ஸாக்டா அந்த இதுவும் வந்து வெளியே ஒரு சேவலைக்கு வச்சு அதை கத்த வைக்கிறது தான். ஸோ எனக்கு கொட்டுக்காளி எங்கேருந்து நான் எக்ஸைட் ஆகுறேன்னா ஃபர்ஸ்ட் லுக் மாதிரி ஒன்று விட்டாங்க, வெறும் அந்த சேவல் இது பெல்லு, அப்புறம் இவர் வந்து சூரியனை வந்து இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும், அதுதான் என்ன கொண்டு வந்துச்சு. ஸோ நம்ம அதுக்கு உள்ள வந்துட்டோம். பத்தியம் போட்டு நான் வந்து அது செம்மங்க. அது யூ வாண்டட் அந்த அது ஒரு அங்கேருந்தே தொண்டை சரியில்லை அவன் கடுப்புல இருக்கான். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கலவரம் நடந்திருக்குன்னு 15 நாள்ல போட்டு அடிச்சான்னு சொல்றாங்களே, டயலாக் இருக்கு. கத்தி போட்டு எல்லாம் ஓஞ்சுதான் லாஸ்ட் ரிசார்ட்டா தான் கோயிலுக்கு கூட்டு போறாங்க. இதுக்கு முன்னாடி பல வாட்டி ட்ரை பண்ணியாச்சு. அவன் என்னங்க அவன் பிளிங்கே பண்ணாம எப்படிங்க அப்படியே இருக்கா ஃபுல் படமும்? என்னங்க ப்ரெப்பு போச்சு நீங்க சொன்னோடனே செஞ்சுட்டாங்களா இல்ல? எல்லாம் உண்மைக்கு அவங்க வந்து இந்த கேரக்டர் ரொம்ப பயங்கரமா டீப்பா உள்வாங்கிட்டாங்க. எனக்கு நிறைய இடத்துல வந்து ஆனா பெனன்ட் வந்து என்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்காது, மீனா வந்து கேட்குற மாதிரி இருக்கு. எனக்கு அது பயங்கரமா சேவல் தனியா வந்து சேவல் தனியா வந்து சாராட்டோல ரொம்ப நேரம் சீன் வைக்காத, கொஞ்சம் டைம் ஒரு ஆப்பிள் ஜூஸ் ஆரஞ்சு ரெடி பண்ணி. எத்தனை டேக்குங்க அவங்க அடி வாங்கினாங்க? அது தான் ஒரு 7 நாள் 7 நாள் சோ பேசிக்கலி அந்த 15 நாள் கதையில வாங்கின அடியோட ஜாஸ்தி உன் சீனுக்கா அந்த பிள்ளை அடி வாங்கியிருக்கு. 7 நாள்ன்றது லைட்டிங் கண்டினியூட்டிக்காக 7 நாள் எல்லாமே. இப்போ லைட்டிங் நம்மளுக்கு கரெக்டா இருக்கணும், அப்புறம் வந்து இந்த சவுண்ட் சைடு வந்து எவ்வளவு தூரம் சப்போர்ட்டா இருக்கு. இப்போ இவங்க எல்லாத்தையும் கேக்குறது என்ன தெரியுமா, ஒரு டேக்க நீங்க அந்த பர்టిక్యులர் டைமிங்காக நிறைய எடுத்தீங்களா? நிறைய எடுத்தீங்களா? சேம் கம்போசிங் சேம் ஸ்டேஜிங். இதை நம்ம வந்து ஒரு 3 days ஷூட் பண்ணோம், 4 days ரிஹர்சல் பண்ணோம். அந்த காட்சி இருக்குல்ல, அந்த காட்சிக்கு சூரியனே ஆனா உங்களை தவிர அந்த நம்ம ஆட்களா இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் கூட்டி போய் அந்த பாலத்துக்கு டெய்லி போய் நீங்க தான் அடிச்சிருக்கீங்க. அந்த தாய்மாமனை அப்படி அவரை சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்ன? ஒரு மாதிரி ரொம்ப ஒரு சினிமா மீட்டரே இல்லை அவர்கிட்ட, பயங்கர ஒரு. அது யாரு பொண்ணோட அப்பா கேரக்டர். எனக்கு அதுதான் அதான் இவங்க 2 பேருமே நடைபெறுங்க. எனக்கு அவங்களோட இது கேரக்டர் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி சொன்னாலே எனக்கு ஒரு மாதிரி ஆயிரும். ஏன்னா நீங்க வந்து இந்த படத்துல அந்த காலையில இந்த காலையோட அழுகுறல் இருக்குல்ல, அது எனக்கு தெரிஞ்சு காலையில யார் எந்திரிச்சு எனக்கு இப்படி இப்போ இருப்பாங்கன்னு தெரியல. ரொம்ப வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பெயின் அனுபவிச்சுட்டு தான் இருப்பாங்க. எனக்கு அந்த காலையோட அழுகுறல் இருந்தால் நம்மோட அழுகுறல் தான் அந்த படம் ஆரம்பிக்கும். அவங்க 2 பேருமே நடைபெணமா இருப்பாங்க, அவங்களுக்கு டைலாக்கே இருக்காது. மீனா மட்டும் எது பேசியிருக்கோம், மீனா பயங்கர போல்டான, அவட்ட போய் நம்ம டிஸ்கஸ் பண்ணா போடான்ட்டுருவானே, ஓகேங்களா, நீ ஒன்றும் கவலைப்படான்னு ஆறுதல் சொன்னாலும் அவளை பட்டு அனுதாபப்பட்டாலும் அவளை பார்த்து அனுதாபப்பட்டா இன்னும் கோவப்படுவான் மீனாவை பார்த்து. இவங்க 2 பேருக்கு நிற்கதே நிற்பாங்க, கையாளாத தன்மையில இருப்பாங்க, நடைபெணமா இருப்பாங்க. ஏன்னா அவங்க மேல இந்த இவ்வளோ பேர் சேர்ந்து இந்த சொசைட்டி சேர்ந்து நீ மிகப்பெரிய என்ன பொண்ணை வளர்த்து வச்சிருக்க, பெரிய அவமானத்தை அவங்க மேல வந்து இது வச்சிருவாங்க. எனக்கு அதனால அவங்க 2 பேரும். எனக்கு ஒரு தாட் ஒன்று இப்போ வருது. இப்போ மீனா லவ் பண்ண பையன் ரொம்ப பெரிய இடத்து பையனா, அதனாலதான் இவளை ரொம்ப கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணலாம். அவனை குத்தி விட்டுருக்கலாம், இல்லை அவன் வீட்டில் ஏதாவது போய் ஒன்று பண்ணியிருக்கலாம். ஒரு தாட்டா இப்போ அது அவன் யாரா இருந்திருப்பான்? இல்ல அதெல்லாங்க அந்த ஜோனுக்கு ஜோன்லாம் இல்லை. ஆனா ஒன்று சொல்லட்டுங்களா, எனக்கு வந்து இப்போ சேதனை படம் பார்த்தாரு, விஜய் சேதுபதி படம் பார்த்துட்டு எனக்கு அந்த காளை மாடு வந்து இவன் லவ் பண்ற பையன்டா, அந்த பொண்ணு கூட்டி போறாள் ஒன்னுலவா அப்படின்ட்டு. அது மாதிரி அவன் காலை தான் பெரிய வீரன் தான் லவ் பண்ணியிருக்கா. இப்படிப்பட்ட என்ன சாதாரண ஒருத்தன் லவ் பண்ணியிருப்பா. ஆனா அவன் வந்து நான் பாத்துக்கிறேன், நீ ஏன்னா நீ வந்து இவ வந்து யாருமே எனக்கு தேவையில்ல, நானே ஒருத்துன்னு நிக்கிறாள். நான் லவ் பண்ற பையன் ஒருத்து, நீங்க என்ன வேணா மண்டையை கழுவுங்க, அடிச்சு உதைங்க, போய் சாமி கிட்ட கூட்டு போய் ஓதுங்க, நான் நிப்பேன் அவனுக்காக. இல்ல விஜய் சேதுபதி படம் பார்த்துட்டு தான் சொன்னார் அந்த சீனா அந்த இதை பத்தி ஆக்டிங் பத்தி சொல்லி சொல்றேன். ஆமா, நீங்க ராம் சார் சொன்னதுனால ஒரு கேள்வி கேட்டீங்க, தமிழ் சினிமால கம்பேரபிள் ஃபிலிம்ஸ் என்னன்ட்டு. அதில் பேரன்பு ஒன்று நான் சொல்லுவேன். லவ்லி நைஸ். நான் ரொம்ப
ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி எல்லாருமே ரிவ்யூவர்ஸ்லாம் பயங்கரமா அப்படியே இப்ப நம்ம நினைக்க மாட்டாங்க. ஒருத்தவங்களோட இதுதாங்க அது வந்து அவங்க ஒரு எதிர்பார்த்து ஒன்று வந்து அவங்க ப்ரிப்பேர் ஆகலாம், அதுதான் பிரச்சனை. கதையிலேயே நம்மள ப்ரிப்பேர் பண்ணல, அவன் எதுக்குங்க நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கூட்டு வரணும்? இல்ல, அவன் இன்னொரு அது படம், கடமை இல்ல, இன்னொரு அவங்க- படைப்பு, இன்னொரு கதைன்ற ஒரு ஆர்வமே அவனுக்கு இருக்காதா? ஸ்ட்ராட்டஜி எதுக்கு நம்ம வச்சிருக்கோம்? அவங்கள தான் அவங்கள அதை ரெஸ்பெக்ட் ஆர்வமே அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும்ன்றீங்களா? அந்த ட்ரெய்லர் மிஸ் மேட்ச் பத்தி நான் பேசும்போது போஸ்டர்ஸ்ல இருந்த அந்த ஒரு இன்டர்நேஷனல் டச் ட்ரெய்லர்ல, பட் ட்ரெய்லர்ல வெறும் சவுண்ட் வச்சுப்பேன். என்ன இருந்தால் வந்து எனக்கு ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ட்ரெய்லர்ஸ். ட்ரெய்லருக்கு அந்த படம் நிக்கலடா அப்படின்னு தான் நாங்கள் அப்போ பேக் தென் ஃபீல் பண்ணோம். பட் நான் இதோட ட்ரெய்லர்லாம் நான் பார்க்கல. எனக்கு அந்த போஸ்டரில் சோல்டு, சரி நம்ம வருவோம் அப்படின்றது ஒன்று. நம்ம சினிமா அப்படின்னு இப்போ போயிட்டு இருக்கிற ஒருத்தனை கூப்பிட்டு தேட்டருக்கு வரும்போது அது ஒன்று இருக்குல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? அது வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இதுக்கான ஐக்யூ பத்தலைன்ற குற்றச்சாட்டா? அவங்க இன்னைக்குமே முக்கியமான விஷயத்த அவங்க தானே அரவணைச்சு கொண்டாடி இருக்காங்க. இல்ல இது எனக்கு அதான் இப்ப இது வந்து நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு கூழாங்கல் பார்த்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்து ஒரு 20% பேர் கிடைச்சிருந்தாங்கன்னா இப்போ ஒரு 40% மேல இருக்கு. இப்போ இந்த இது வந்து மெயினாக அப்படி ஒன்று வச்சதே ஒரு டிபேட்டு சாக்குல வருன்றக்காக தான். அது எல்லாத்துக்கும் பிடிக்கணுன்றது இல்லை, அவங்க இதை புரிஞ்சுட்டு வந்து பார்க்கணுன்றதை நம்ம அவங்கள்ட்ட சொல்ல முடியாது. அவங்க 1008 விஷயங்கள் 1008 நெருக்கல்ல அவங்க வந்து உள்ள வந்து பார்ப்பாங்க. இதை இந்த தற்சமயத்துல இந்த இவ்வளவு பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, இவ்வளவு ஒரு டிபேட் வருதுன்னு இல்லை. அந்த வகையில் எனக்கு இதுதான் ஆடியன்ஸ் வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. பவுண்டரிஸ் பெருசாயிருச்சுல, ஆக்சுவலா புஷ் பண்ணிருக்காரு. ஒரு ரிலே ரேஸ் மாதிரி தான் கூப்பிட்டு வந்தாங்க, இவருக்கு கொஞ்சம் தள்ளி போய் கொடுத்துருக்காரு. எனக்கு இது வந்து ரொம்ப ரிவார்டிங்கா பார்க்குறேன் நான். இது வந்து நீங்கள் எல்லாருமே ஹிட் கண்டென்ட் கொடுத்த ஆட்கள், போத் கிரிட்டிக்கலி அக்ளைம் அண்ட் ஆல்சோ பாக்ஸ் ஆஃபீஸ் மேன். நீங்கள் எல்லாரும் இதை அட்டஸ்ட் பண்ணி என்டார்ஸ் பண்ணி வவுச் பண்ணும் பொழுது ஒரு நல்ல டைரக்ஷனில் தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்றது அந்த அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை தான் நான் வந்து ஒரு ஹோல்சமாக பார்க்குறேன். எனக்கு எல்லாரோட படமுமே உங்களுக்கு ஒன்று ஒரு இதை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுதான் நமக்கே கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஆக்சுவலாக இப்படி இந்த மாதிரி ஒன்றத்தை எடுக்கிறாங்கிறப்ப நமக்கு அது வந்து ஓப்பன் ஆகும். ஏன்னா நம்ம திரும்ப நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு பேட்டர்னில் தான் நம்ம இருப்போம். நமக்கு ஒரு கைண்ட் ஆஃப் விஷயங்கள் தான் நம்மளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுவோம். நமக்கு அதுதான் அந்த வேவ் லென்த்தில் தான் நமக்கு ஒரு மாதிரி வைப்ரேஷன் கிடைக்கும். ஸோ அதை போயிட்டே இருக்கும்போது 3ன்னு ஒருத்தர் வந்து ஒரு படம் கொடுத்து நம்ம பிரேக் பண்ணுவார். அது நம்மளை என்ன பண்ணுவோம்னா நம்மளை மறுபடியும் நம்ம கதையை யோசிக்கிற பேட்டர்னையும் மாற்றி விட்டுரும். கதையை எப்படி வேணால் எக்ஸிக்யூட் பண்ணலாங்க, இவரை மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணலாம், யார் மாதிரி வேணால் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆனால் எதை கதையாக பண்ணணுங்கிறது தான் நீங்கள் யாருங்கிறது. ஸோ இப்போ அதை தான் இவங்கெல்லாம் பிரேக் பண்ணுறாங்க. எதை கதையாக மாற்றுறதுங்கிறதுக்கு அதுதான் நம்ம இதை கவனிச்சிட்டே இருந்தால் ஆமாம்ல இப்படி ஒரு விஷயம் இருந்துச்சு, அதான் இந்த பார்க்கிங்கே நம்ம யோசிக்கல, ஏன் இதை நம்ம யோசிக்கல அப்படின்னு ரொம்ப வசனங்களை பொதுவாக நான் ரொம்ப எடுத்து கவனிப்பேன். ஏங்க செய்கிற தப்புக்கு கூட வந்து அக்கௌண்டபிளாக இருக்கலாங்களா? தூக்கத்தில் இருக்கேன் அப்போ போய் நான் ஒன்று அந்த இடம் வந்து எனக்கு அந்த படத்தை பெரிய நெருடலில் இப்போ இன்னும் இதை எப்படி இதை யோசிச்சு எழுதுனா, அது அவ்வளோ பெரிய டைலாக். அது ஒரு பாலச்சந்தர் 100 படம் பண்ண பாலச்சந்தர் யோசிக்கிற டைலாக் அது. அதை இவன் பண்ணிட்டானே அப்படின்னு எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டான்ல. கொட்டுக்காளி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். இப்போ கூட ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு அப்போ வர படங்களோட குவாலிட்டியில் கொட்டுக்காளியோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும். கேமரா ஒர்க்குங்க, ஷோ டிபார்ட்மெண்ட் வைஸ்லாம் பேசினா கொஞ்சம் மெண்டல் ஆயிரும்னு நினைக்கிறேன். எல்லாமே தான் ஒரு பெஸ்ட் டீம் அவருக்கு. ஆமாம், கணேசவா எடிட்ரு, சினிமாடர் சக்திவேலு. இப்போ நான் இதை சொல்லிடுவேன், நான் ஒன்று நம்பி ஒன்று சொல்கிறேன் இல்லை, எனக்கு இவங்கெல்லாம் நம்பி வந்து ஒன்று பண்ணுறது இருக்குல்ல. ஸ்கிரிப்டில் இருந்தேன், எனக்கு இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸுக்கு டிக்கெட் போட்டு சொந்த காசில் போய் பார்க்குறதே பெரிய கஷ்டம். கூப்பிட்டு வர விருது கொடுத்துக்கிட்டு அடுத்து போகிறாப்புல. அடுத்து எங்க டார்லிங்? ரஷ்யா, ஸ்பெயின், கனடா வருஷலாம் இருக்குது. இது சிலது ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காப்ல. கனடா ரிஜெக்டட். ஐ டோன்ட் வாண்ட் கனடா, எனக்கு அந்த நாடு பிடிக்கல. ஆனா நீ யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் விட்டுட்டு அந்த மாதிரி அவார்ட்ஸ்லாம் வாங்கிட்டு இவர் பீப்புளோட ரெஸ்பான்ஸ்க்கு மட்டும்தான் யோசிக்கிறாரு. இங்க என்னவா இருக்கு, நான் இந்த ஊருக்கு தானே கதை சொல்லியிருக்கேன், இவங்க என்ன நினைக்கிறாங்க நினைச்சு இங்க நம்ம பாக்குற லேயர்ஸ் அவங்க டெஃபினட்டா அவங்களுக்கு அது கனெக்ட் ஆயிருக்காது. ஆனா ஓவராலா நீங்க சொன்னீங்களா, ஒருத்தர் புரட்சி பண்றாரு, ஒருத்தர் த்ரில்லர் பண்றாரு. என்ன பியூட்டிஃபுல்லா இங்க இருக்கிற எல்லாரோட படங்கள்லயுமே புரட்சி இருக்கு. அவங்க ஜானர்ல அவங்க புரட்சி இருக்கு. அவருல புரட்சி இருக்கு, டாடால புரட்சி இருக்கு, குட் நைட்ல புரட்சி இருக்கு, பார்க்கிங்ல புரட்சி இருக்கு, எல்லாத்துலயுமே புரட்சி இருக்கு. அந்த மாதிரி இவரோட இதை வந்து நம்ம எடுத்துப்போம். நம்ம எடுத்து இதை ஹவு டு இது எடுத்துட்டு நம்ம எப்படி நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும் ஆடியன்ஸ்லாம் ரெடி ஆகிட்டு இருப்பான். கொட்டுக்காளி பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி கொட்டுக்காளிக்கு அப்புறம் நீங்க வந்து இந்த தாய் மாமா சென்டிமெண்ட் வச்சு ஒரு படம் பண்ணிருங்க பார்க்கலாம். பண்ணிட முடியுமா? சிலருக்கு விசாரணை வந்த அப்புறம் ஒரு போலீஸ் குளோரிபிகேஷன் படங்கள் வராம அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் இருக்குல்ல. பாரஞ்சித் சார் வந்து பண்ணப்புறம் நீங்க அந்த மாதிரி ஒரு படங்கள் பண்ண முடியல. இன்னி வரைக்கும் எத்தனை படங்கள் வந்து ஃபெயில் ஆயிட்டு இருக்கு, பேர் சொல்ல விரும்பல. அவ்வளவு படங்கள் வந்துட்டு நீங்க காஸ்ட் இது என்ன சொல்றது, காஸ்ட் குளோரிபிகேஷன் எல்லாம் பண்ணவே முடியாது. அடிச்சு ஓட விட்டுருவாங்க. சினிமாவே 2 ரஞ்சித் கொடுத்துருக்கு, அழகுங்க. அதுவே தன்னை பேலன்ஸ் பண்ணி. எனக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு படம் பார்த்தோன்னே
இவர் கூழாங்காலே இவரோட இந்த ஜேர்னி இருக்குல்ல, அவரோட ஜேர்னி நமக்கு தெரியும், நம்ம பேசி பழகுறோம். இப்போ நானே எப்படி பாக்குறேன்னா, ஒரு மார்டின் ஸ்கார்சி இங்க என் பக்கத்துல இருந்தாருன்னா நான் எப்படி பேசுவேன்? அவர் போட்டு பாட்டுருப்பாரு, உமால இதான்டா சினிமா அப்படின்னு. அந்த மாதிரி நான் பாக்குறேன். நமக்கு ஆக்சஸ் கிடைக்கல, நமக்கு தூரமா இருக்கும்போது நம்ம அவங்களை மாஸ்டர்ஸா வச்சுக்கிறோம், பக்கத்துல ஆக்சசிபிளா இருக்கும்போது நம்ம அவங்க மாஸ்டர் ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறோம். அதுதான் நான் பாக்குறேன் பிரச்சனை. எனக்கு இவர் மாஸ்டரா என் கண்ணுக்கு தெரிகிறாரு. ஏன்னா இப்போ சொன்ன மேட்டர்ல இது எதுவுமே இவர் எங்ககிட்ட சொல்ல கூட இல்லை. இப்போ இந்த கேள்வியில தான் வெளில வருது. இந்த இதுக்கு ஒரு ஷாட்டுக்கு இது யோசிச்சேன் 40 கிலோமீட்டர் இதெல்லாம் நாங்க பேசுவோம். ஆக்சுவலா கிராஃப்ட் பத்தி நாங்க இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. நம்ம என்ன ஆயிட்டோம்னா, நம்ம வந்து இந்த ரெவ்யூ இவரை பல கிளாஸுக்கு கொடுத்து பசங்களுக்கு கிளாஸ் எடுக்க விடணுங்க, பசங்க கத்துக்கிறதுக்கு. அந்த கிளாஸுக்கு நாங்க வருவோம், வேற விஷயம். இல்ல ரெவ்யூஸும் பீப்புள் மென்டாலிட்டி அதுல வந்து எப்படின்னா, இது வந்து இந்த சமூகமே என்னவா இருக்கு, சாதிலாம் இதுக்கு யாரு ஜெயிக்கிறாங்க இப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா, எல்லா ஆடியன்ஸ் ஆல்வேஸ் ரைட்டுன்னு சொல்ல, ஆடியன்ஸ் ராங்னு சொல்ல, எல்லா விதமான மக்களும் இருக்காங்க, எல்லா விதமான பீப்புளும் படத்தை பாக்குறாங்க. கொட்டுக்காளி அதனால ஒரு 20% பீப்புளோட ரசனையை வந்து தூண்டி விட்டுருக்குன்னா அது நல்ல விஷயம் தானே, அதுதானே சக்சஸ். பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறவங்க யாரும் சைலண்டா போகல, அதை வந்து பயங்கரமா பிடிக்கலன்னு சொன்னவனும் சும்மா போகல, கண்ணப்படம் திட்டிருக்கான். பிடிக்கல எனக்கு ரீசன் கேட்டீங்கன்னா படம் ஸ்லோவா இருக்கு, போர், இந்த மாதிரி ஏதோ ஒரு டேர்ம்ஸ் இருக்குன்னா அது வந்து பெரிய பேட் ரிவ்யூ கிடையாது. சரியா நடிக்கல, சரியா எடுக்க தெரியல, அந்த மாதிரி பெரிய படங்கள்லயே கிரீன் மேட் பாக்குறோங்க. அவ்வளவு கிராஃப்ட் ரிலேட்டடா இது எப்படின்னா, இப்போ கல்யாணம் ஆன அப்புறம் புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி வீட்டுல வந்து டவலை பெட்ல போட்டுரும், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ஏன் அது போட்டு, அதுதான் பிரச்சனையா இருக்கும். அப்ப நான் சொல்லுவேன், இந்த மாதிரி அதுதான் பிரச்சனையா இருக்கிறது பரவாயில்ல, குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடந்தோ இல்லாத ஊசி கீசி குத்திட்டு சுத்திட்டு இருக்கான் அப்படி இல்லாம வெறும் ஒரு டவல் பெட்ல போறதுதான் பிரச்சனையா இருந்தா அது ஒரு பெரிய பிரச்சனை, அதை சால்வ் பண்ணிக்கலான்ற மாதிரி இந்த மாதிரியான ரிவ்யூஸ் வந்துட்டு அது அவங்களும் வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு அவங்க வந்து பார்க்கும்போது ஆக்சுவலா இந்த படம் நல்லா தான் இருக்கு, 1000ல் ஒருவன் வரும்போது ஒண்ணு பண்ணாங்க, இதை நம்ம பார்த்திருக்கோம், இது ஒன்றும் புதுசே கிடையாது, இது இங்க இந்தியாவுக்குன்னு இல்ல, இது உலகத்துக்கு ஃபைட் கிளப் வந்த போதெல்லாம் ஒரு படமான்னு கேட்டாங்க. அந்த படம் வச்சு எத்தனை பேர் இன்னைக்கு இன்னும் வரைக்கும் ஃபைட் கிளப் பத்தி நான் பேசிட்டு இருக்கோம். சோ அதனால இது ஒரு மரியாதை இருக்கு தலைவா, அது கொஞ்சம் ஒரு மாதிரி கல்ட்ட மெயின் ஸ்ட்ரீம் ஆகிறதுக்கு நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். முத்தண்ணை பேசுனதுதான் நான் ஒரு முக்கிய இந்த இதுக்கே வந்து முத்தண்ணன் தான் அழகு சேர்த்திருக்காப்ல. இவ்வளவுலாம் அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணி கொடி தூக்கி கத்தி கூப்பாடு போட்டு கண்ணு அப்படி ஜொலிக்குது பாரு. இல்ல எனக்கு நான் இப்ப இந்த டைம்ல ஒரு ஒர்க் வந்திருக்கட்டதுல இவ்வளவு அப்ரிசியேஷன் கிடைக்கிறது இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சது ரொம்ப முன்னாடி தெரியல, நடந்திருக்கா என்னன்னு தெரியல. எனக்கு இப்போ நான் இப்போ ஒன்று எடுத்து சபைக்கு வச்ச உடனே வந்து எனக்கு இவ்வளோ பாராட்டுகள் கிடைக்கல. நெகட்டிவ் வர்றது ஒரு பக்கம் நம்ம எதிர்பார்த்தது தான், அது ஒரு பக்கம் வர்றது வரட்டும், இவ்வளோ பேர் சேர்ந்து அப்ரிஷியேட் பண்ணுறது ஒரு எனக்கு ஒரு ஒர்க் வந்தப்போ இவ்வளோ பேர் சேர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி யாருக்கு ஜானாபுரம் நடந்திருக்கான்னு தெரியல, ரித்திகடாக் நடந்திருக்கான்னு தெரியல, ரேக்கே இங்க வந்து பேரை பூரா தப்பா அழகா சொல்லுது. எனக்கு அவ்வளவுதான் வரும், அவ்வளவுதான் வரும் உலக சினிமா எடுத்துட்டு இருக்கு. ஜானா அப்புறம் வந்து அக்ரஹாரத்துக்கு கிளது அந்த மாதிரி அப்படிதான் ஒரு ரிபல் வித் காஸ் தான். எனக்கு அது ரொம்ப முக்கியமா பாக்குறேன். எனவே நான் அடுத்து ஏன் இது வேற ஒண்ணு யோசிக்கணும் வைக்கணும், அது தேவையில்லை. எனக்கு இவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்க, ஆடியன்ஸ் வந்து வந்திருக்காங்க, ப்ரொடியூசர் இருக்காங்க, ஆர்டிஸ்ட் இருக்காங்க. முக்கியமான டைம்ல வினோத் அவதரிச்சிருக்காருன்றதுதான். நீங்க யோசிச்சு பாருங்க, ஃபெஸ்டிவல் சினிமாக்குன்னு சில பேட்டர்ன்ஸ் இருக்கு. இந்த மாதிரிலாம் பண்ணா ஃபெஸ்டிவல் போலான்னு ஒரு டைப் ஆஃப் ஃபிலிம்ஸ் பண்றவங்க நிறைய பேர். ஆமா, ஆனா அந்த மாதிரி பண்ணி போகல இந்த படம். இந்த படம் இவர் பண்றாரு, ஃபெஸ்டிவலுக்கு போகுது, இது ரொம்ப டிஃப்ரெண்ட். இவர் ஃபெஸ்டிவல் படம் எடுக்கிறேன் அப்படி அது கிடையாது. ஸோ அதனால அந்த மெயின் ஸ்ட்ரீம் கொஸ்டின் வைக்கிறேன். இது மெயின் ஸ்ட்ரீம் படம் தான். மெயின் ஸ்ட்ரீம்ல நம்ம இன்னும் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நம்ம பொறுமை கம்மியாயிருச்சு நம்ம எல்லாருக்குமே ஜென்ரலா. உண்மையாவே ஃபர்ஸ்ட் ஷாட் அவர் வச்ச மாதிரிலாம் தேட்டர் இது ஃபெஸ்டிவல் வெர்ஷன்லாம் வச்சா டெஃபினட்டா நிறைய பேர் எழுந்து போயிருப்பாங்க. ஏன்னா 7 நிமிஷத்துக்கு சிங்கிள் ஷாட்ல நடந்து வருவாங்க, நம்ம தண்ணி தலை ஊதும். ஆனா அது நம்ம பொறுமையை சோதிக்குது இல்ல, அது நமக்கு நிறைய சொல்லிக் கொடுக்குது. நம்ம போயிட்டு நம்மளால போன் நோண்டாம படம் பார்க்கவே முடியல, அந்த இடத்துல இருக்கும். அப்ப ஆடியன்ஸே மாறிட்டான். ஆடியன்ஸை ரெடி பண்றதுக்கு டைம் ஆகும். நம்ம ஆடியன்ஸை பிளேம் பண்ணவும் கூடாது. அதுக்கு நம்ம இந்த மாதிரி படங்கள் இப்போ இன்னும் 100 கொட்டுக்காளி வரணும். எப்படின்னா ராஜா சார் மாதிரி, ராஜா சார் வந்து பாட்டு யாரோடய ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும் ஆசைப்பட்டே இருக்கிற காரணம்னா வந்துகிட்டே இருக்கு பாட்டு, அது எல்லாருக்கும் நல்லது. அது மாதிரி வினோத் படம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அப்பதான் எங்க எல்லாருக்குமே நல்லது, சொசைட்டிக்கு நல்லது. பத்தி பேசுறோம்ல, அதுக்கு பின்னாடி இருக்க பிசினஸ் பத்தி கேளுங்க. அது எவ்வளவு பெரிய பிசினஸ், அது எவ்வளவு பெரிய மேட்டரு. அதுவே ஃபெஸ்டிவல் ஃபிலிம் அப்படின்னு ஒதுக்குறதுலாம் இல்ல. ஐயோ அது ஃபெஸ்டிவல் ஃபிலிம் அப்படிதான் பார்க்கணும். ஆக்சுவலா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஏரியாவே பெருசு. ஃபெஸ்டிவல் ஃபிலிம் அப்படிங்கிறாங்க, என்ன ஃபெஸ்டிவல் ஃபிலிம் கஷ்டம்டா, அதுல போய் ஜெயிக்க வேண்டியது இல்ல, அதுல செலக்ட் ஆயிருக்கீங்கிறதே அவார்டு தான். செலக்ட் ஆயிருக்குங்க. பெர்லின்ல 700 பேர் ஒரு தியேட்டர்ல வந்து படத்தை கண்டினியூஸா பார்த்துட்டு கை தட்டி இருக்கான்.
அவன் இந்த லாங்குவேஜ் கிடையாது, அவன் போர் அடிக்குதுன்னு சொல்ல. பாத்துக்கங்க, நான் என்ன சொல்லுவேன்னா முன்னாடி இருக்க மார்க்கெட் பத்தி சொல்ல இல்லை அது பெரிய இது. அதான் நம்ம ஒரு எவ்ரி 5 மினிட்ஸ்க்கு ஒரு ஃபெஸ்டிவல்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து இப்போ கொட்டுக்காளி வந்து ஒரு 19 ஃபெஸ்டிவல்ஸில் இது வரைக்கும் இதாக இருக்குது. ஒவ்வொரு ஃபெஸ்டிவல்ஸ்லேருந்து ஒரு $500 $1000 வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுற ஃபீஸே கொடுப்போம். உங்களுக்கு போக ப்ரைஸ் மணி இருக்குது. நான் இங்கேருந்து ஏறி கிளம்பி போயிட்டு திரும்பி சென்னைக்கு இறங்குற வரைக்கும் எனக்கு அவன் தான் செலவு பார்த்துக்கிறான். இப்போ இந்த ஃபெஸ்டிவல்ஸ் வர மூலிமா நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருந்து ஒவ்வொரு ரஷ்யாக்குள்ள ஒருத்தவங்க, யூகேக்குள்ள ஒருத்தவங்க, இவ்வளோ பேர் இருப்பாங்களா, அவங்களாம் வந்து நம்ம படத்தை வந்து பை பண்ணுவாங்க. அதோட மார்க்கெட்டே அதான், அது ஒரு தனி இன்டர்வியூ வச்சு தனியாக தான் நிறைய விஷயம் கட்டமைப்பு வேற. அந்த சக்சஸ் சொல்றல ஃபினான்ஷியல் சக்சஸ், அது ஃபெஸ்டிவல்ல பார்த்துட்டு வந்த படம், அது ஃபெஸ்டிவல்ல எடுக்க முடியும். ஃபெஸ்டிவல்ல நீ கமர்ஷியலி சக்சஸ் ஆக முடியும், எல்லாருமே பண்ண முடியும். நீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. நீங்க ஃபெஸ்டிவல் ஃபிலிம் பண்றீங்க, ஐயோ அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வறுமையில இருந்து இந்த காசு போனா போகட்டும்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் இல்ல. நீங்க பக்கா பிசினஸ் பண்ணாவே ஃபெஸ்டிவல் ஃபிலிம் பண்ணலாம். அடூர் கோபாலன் சொன்னதுதான். இல்ல அவர் போய் வந்து பாலுமேந்திர சார் மீட் பண்ணும்போது பாத்துருக்காரு, ஜெயின் ஜாண்டிக்கா நல்லா இருந்திருக்காரு. என்ன படம் ஒரு படம் கூட தேட்டர் வந்தது ஜாலியா நம்ம இந்தியாவில் இருக்க எவனுக்குமே ஃபெஸ்டிவல் மார்க்கெட் தெரியாது அப்படின்னு இருக்காரு. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இதுக்கு இன்னொரு நண்பர் ஒருத்தரோட படம் லாஸ்ட் ஃபிலிம் ஷோன்னு சொல்லிட்டு ப்ரொடியூஸ் பண்ண ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டு தான். அதுவும் ஆஸ்கருக்கு பெபிள்ஸ்க்கு அடுத்த வருஷம் போன படம், இந்தியா ரெப்ரசென்ட். அந்த படம் இங்க வந்து குஜராத்தை பத்தின படம், அது இங்க பெருசா ஓடல. ஆனா ஷாங்காய்லயும் அவுட் சைட்ல வந்து 40 நாள் ஓடி இருக்கு படம் தியேட்டருக்கெல்லாம். ஸோ அப்போ நம்ம எப்படி பார்க்கணும்னா, இந்த ஃபெஸ்டிவல் மார்க்கெட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொட்டுக்காளி வந்து ஃபெஸ்டிவல் போதில் அதில் ஒரு ரெவன்யூக்கலாம், நெக்ஸ்ட் படம் இவர் பண்ணும்போது இன்னுமே ஒரு வைடர் இந்த பேன் இந்தியா மாதிரி இந்த பேன் யூனிவர்ஸ் ரிலீஸ் இருந்தாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் ஓப்பன் ஆகும். அந்த யூரோப் கண்ட்ரிக்கு மட்டும் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்பாங்க. அதுக்கு நம்ம வந்து சைன் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கு, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. வணிக நோக்கத்தோட தான் எல்லா விஷயங்களும் நடக்குது. அதுல ஒரு ஆர்டிஸ்டிக்கான மைண்ட் செட் இங்க கொஞ்சம் இருக்கு, அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்ல. அது எல்லாமே வரும் நாட்கள்ல நியூட்ரலைஸ் ஆகும். as we touched upon lot of things. கண்டிப்பான முறையில் இன்னும் பல வினோத்ராஜ், பல கொட்டுக்காளின்ற வார்த்தை தெரியலையேப்பா. இந்த படம் வர வரைக்கும் நான் இந்த ஊரில் வாழ்ந்திருக்கேன், இந்த சமூகத்தில் வாழ்ந்திருக்கேன், அந்த வார்த்தை எனக்கு தெரியலையே. இப்போ ஒரு டைட்டில்லேருந்தே நம்மளால ஆரம்பிச்சிடுறாப்புல. சாதாரணமாக புழங்கிட்டு இருக்க வார்த்தை அங்கிட்டே. நீங்களாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா கொட்டுக்காளின்ற வார்த்தை? நீ கேள்விப்பட்டிருக்க? சூப்பர். இவன் ஃபுல் கிராமத்தை அடுத்த ஒரு ரூரலா இறக்குறான்னு நினைக்கிறேன் அண்ணனை. ஏங்க அநியாயம் பண்றீங்க. மகிழ்ச்சி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ஏன்னா இதுவே ரொம்ப தொலைவில் தான் இந்த விஷயத்தையே பிளான் பண்ணோம். நிறைய பேர் ரொம்ப இந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவிச்சிங்கன்னு கேள்விப்பட்டேன். பட் இருந்தாலும் அதை தாண்டி வந்ததுக்கு நன்றி. லெட் த லவ் ஃபார் சினிமா மேக் அவர் லைஃப் ஃப்ரூட்ஃபுல். இந்த இன்டிஃபரன்ஸை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆக்கிற ஒரு பியூட்டி பவர் சினிமாவுக்கு இருக்குது. இன்னும் ஒற்றுமையை நோக்கி பயணிப்போம். நிறைய முயற்சிகள் உங்கள்கிட்ட இருந்து வரணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். வாழ்க சினிமா, வளர்க சினிமா.